நியூபார்ன் பேபிஸ் இருக்கிற வீட்டில் மதர் பேனிக் ஆகிற 5 காரணங்கள் நான் சொல்கிறேன் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சாவூர். முதல் காரணம், உங்கள் பேபியோட முதுகு பகுதியிலையோ இல்லை ஷோல்டர் பகுதியிலையோ ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரே அல்லது ஒரு ப்ளூயிஷ் பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அது பேர் தான் மங்கோலியன் ஸ்பாட்ஸ். அது கம்ப்ளீட்லி நார்மல் இன் நியூபார்ன்ஸ். எப்போ பயப்படணும்னா, அது சைஸு அப்நார்மலாக பெருசாகுது, இல்லை அதில் ஒரு ஹேர் க்ரோத் ஏற்படுது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். செகண்ட் ரீசன், உங்கள் பேபி யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ ரொம்ப முக்கி போகிறாங்க டாக்டர், அழுது போகிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுவுமே நார்மல் தாங்க. எப்போ பயப்படணும்னா, யூரின் போய் முடிச்சதுக்கப்புறமும் பேபி அழுதுகிட்டே இருக்காங்க, இல்லை மோஷன் போய் முடிச்சதுக்கப்புறமே அழுதுகிட்டே இருக்காங்க, யூரின் சொட்டு சொட்டாக போகிறாங்க, பேபிக்கு ஃபீவர் ஏற்படுது, பேபிக்கு ஒரு வெயிட் கெயின் இல்லை அப்படின்னா நம்ம அதை என்ன அப்படின்னு பார்க்கணும். மூணாவது காரணம், ஒரு மாதிரி பால் குடித்ததுக்கப்புறமோ இல்லை தூங்கும் போது ஒரு மாதிரி கரகரன்னு ஒரு சவுண்ட் ஏற்படுதா? அதுவுமே நார்மல் தான். நாலாவது காரணம், உங்கள் பேபிக்கு மார்பகம் கனம் எடுக்கிறது. இதை நம்ம பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவுமே மெட்டர்னல் ஹார்மோன்ஸ்னால நார்மல் தான். அண்ட் கடைசியாக, இது காமனாக நான் ஓபியில் கேட்குற ஒரு விஷயம், டாக்டர் பேபி காலம்புற ஃபுல்லாக தூங்குறாங்க, நைட் முழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நியூபார்ன் பேபிஸோட நார்மல் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் தாங்க. குழந்தை வளர வளர 1 வயசு ஆகிறதுக்குள்ளார தானாக சரியாயிடும். இதை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்.